இன்னைக்கு மாமியார் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவல. அப்போ இவ எங்கதான் போவா? எங்கேயாவது போய் தொலைதாக்கா. எனக்கு என்ன, இந்த நாட்டு மேனகா என் வீட்டுக்கும் கேடு, அவ மாமியார் வீட்டுக்கும் கேடு. அப்ப நான் எங்க இருப்பேன்? அத என்கிட்ட எதுக்கு கேக்க? உன் மாப்பிள்ளை கிட்ட கேளு. அப்படினா இனிமேல் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போகாண்டமா? ஐயா ஜாலி. நாங்க புது வீடு கட்ட போறோம், பால் காய்ச்ச போறோம். ஊரு கட்டவள பாரு, புது வீடு கட்ட போறோம், பால் காய்ச்ச போறோம்னு பாடிட்டு கிடக்கா. இப்ப எங்கன இருப்பானே தெரியலையே. 2 நாளா நம்ம தெருல உள்ள பெஞ்சில தான படுத்து கிடந்தா, அங்கனே கிடக்கட்டு இன்னும் வீடு கட்டி முடியது வரைக்கும். சம்மதிமா, இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசாதீங்க. சோபால உட்காருங்க, நம்ம எல்லாரும் பொறுமையா பேசலாம். இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தோம்ல, அது போதும். இனிமேலும் உங்க மகா விஷயத்துல நான் முடிவு பண்ணலனா அப்புறம் நான் மனுஷியே கிடையாது. அது தெரிஞ்சேதானே. ரேவதிமா, உங்க பெரியம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். என்ன சம்பந்தியம்மா, நான் பேசிட்டு இருக்கும்போது என் பிள்ளை கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? பெரியம்மா, அத்தை என்கிட்ட தான பேசுனாங்க, கோவப்படாதீங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம இரு. நான் பேச வேண்டிய காலம் வந்தாச்சு. இனி நான் மட்டும் தான் பேசுவேன். இங்க என்ன நடக்கு? நீ அண்டி இப்படி சிரிச்சிட்டு நிக்கா? எதுக்குமா கோவப்படுத? எங்க மாமியார் வீட்டு பக்கமே வராண்டாம்னு சொல்லிட்டாவுல்ல, அத நினைச்சுதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு பாத்துக்க. வாரியலு, முன்னாடி எல்லாம் நீ திமிர் எடுத்து போய் மாமியார் வீட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு 5-6 நாள் இங்க வந்து கிடப்பேலடி. அப்பவே நான் உன்னை வாரியில எடுத்து சாத்தி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அன்னைக்கு நான் சொன்னதை யாரு கேட்டா? என் அம்மாவா செல்லம்மாவா வேற எங்க போவா, என் வீட்டுலதான் இருப்பான்னு வாரத்துல 7 நாள் இங்கேயே உட்கார வச்சே இல்ல. உங்களுக்கு தேவைதான். எம்மா, நீ டென்ஷன் ஆகாத, ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படி நான் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஒன்னால உன் மாமியார் கிட்ட நான் இப்ப என்ன பேச்செல்லாம் வாங்குறேன் பாத்தியா? எம்மா, எங்க மாமியார் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிடாதம்மா. இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுரு. பாத்தேடா உங்க மவளுக்கு திமிர. நான் பேசுறத ஒரு பேச்சா எடுத்துக்கப்படாதா. இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுறணுமாம்ல. சம்பந்தியம்மா, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. அவ ஏதோ மூளை கெட்டு போய் பேசிட்டு இருக்கா. இப்பமே நீங்க சொன்னேல்ல மூளை கெட்டு போயிட்டான்னு. மூளை கெட்டு போன மருமவள என் வீட்டுல ஏத்தவே முடியாது, ஏத்தவும் மாட்டேன். என்னமோ நான் மாமியார் வீட்டுக்கு தான் வருவேன், அங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிக்க மாதிரில எங்க மாமியார் பேசிட்டு இருக்காவோ. திமிரு பிடிச்சவா இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா. சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி மாமியாரு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காவோ. மருமலை பத்தி இப்பதான் எப்படி பேசுதாவோ பத்தியா? ஆமாக்கா, இவ்வளவு நாளும் ஒரே ஒரு மர்மமான பொறுத்து பார்த்தாவோ, இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டாவோ. ஆனா என் சம்மந்திகாரி புத்திக்கு அவ மாமியார் இவ்வளவு நாளா சண்டை போடாம இருந்ததுதான்க்கா அதிசயம். ஆமா சின்ன பொண்ணு, அதுல உன் சம்மந்திகாரி மாமியார் பரவாயில்ல, இவ்வளவு நாளா பொறுத்து இருந்திருக்காவோ. முகரக்கட்டைய பாரு உன் சம்மந்திகாரிக்கு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு நிக்கா, என்னமோ சாதனை புரிஞ்ச மாதிரி. அது அவ மாமியார் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்லுதாவோ பத்தியா? அதுக்குதான் என் சம்மந்திகாரிக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. இருக்கும் சிரிப்பா, வாயில 2 குத்து விட்டா சரியா போயிரும். எனக்கு வர கோவத்துக்கு இவள அப்படியே மிதிச்சு எங்கேயாவது தூரத்துக்கு போட்டுறலாமான்னு இருக்குக்கா. ஆமா, அப்படியே மிதிச்சு தூர போட்டாலும் அப்படியே திருந்திருவா பருவான் சம்மந்தி. ஏமா என்னமா இப்படி பேசுத? வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அப்புறம் நாங்க எங்க போவோம்? எங்கயாவது போல, அத உனக்கு நீ இடம் கொடுத்தாச்சுல, அதுல வீட்டை கட்டி இரு. அம்மா, வீடு கெட்டுத வரைக்கும் நாங்க எங்கம்மா போய் இருப்போம்? இதுக்கு முன்னாடி வாடகைக்கு போய் இருந்தேல்ல, அதே மாதிரி போய் இரு. ஏமா, உன் மருமவா உன்கிட்ட பிரச்சனை பண்ணுதான்னா எனக்கும் சேர்த்து ஏமா நீ தண்டனையே கொடுக்கா? என் மருமகளுக்கு புருஷன் நீதானே? ஆமா, நான் தான். அப்ப அவ அனுபவிக்கிறதுல நீ பாதி அனுபவிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் ஒத்த கால்ல நின்னுகிட்டு நான் இந்த பொண்ணுதான் கெட்டுவேன்னு சொன்னேல, அப்ப யோசிச்சிருக்கணும். பெரியம்மா, அண்ணன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பெரியம்மா. என்ன புரிஞ்சுக்கிடணும்? அதான் உங்க அண்ணன் இப்ப முன்ன மாதிரி இல்லல, நல்ல தைரியமா தானே இருக்கான். என் மவளால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்ட. அத்தா, ஏன் அந்த பக்கம் நிக்கிறியே? இனிமேல் என்கிட்ட வந்து நில்லுங்க, நம்ம 2 பேரும் தனி குடித்தன போறோம். இவா ஒருத்தி வாயை மூடிட்டு பேசாம இருடி. பிரச்சனையை பெருசு பண்ணிடப்படாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நீயே அதை ஊதி ஊதி பெருசாக்கிறோம் போலுக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காட்டி? உன் மாமியார் வீட்டு பக்கமே வரப்படாதுன்னு ஒண்ணு ஏசிட்டு இருக்காவா? நீ என்னடா அத்தா பொத்தான்ட்டு கிடக்க. எம்மா, ஏன் மாப்பிள்ளைய பார்த்து நான் அத்தான்னு கூப்பிடுதே, உனக்கு என்ன? முதல்ல இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கா? திமிரு எடுத்தவள, ஒன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். ஆமா, எப்பவுமே இவளாலதானே பிரச்சனை. இவெல்லாம் ஒரு மனுஷியா? உன் மாமியாரை எப்படியாவது சமாதானம் பண்ணிடணும்னு நானே நினைச்சிட்டு கிடக்கேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருந்துருவதுங்க. இங்க பாருல, உன் பொண்டாட்டியால நாங்க கஷ்டப்படணும்னு எங்களுக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. ஏமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. யார் வீட்டுலதாம்மா மாமியார் மருமகன்னு பிரச்சனை இல்லாம இருக்கு? நீ சொல்றது சரிதான்ல, மாமியார் மருமக பிரச்சனைன்னு எந்த வீட்லயும் இல்லாம இல்லதான். ஆனா அதுக்குன்னு உன் பொண்டாட்டி கிட்ட நாங்க இருந்தோம்னா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுல்ல. ஆமா, என்னமோ என் மாமியார் நான் கழுத்தை நெரிச்ச மாதிரில பேசிட்டு இருக்காவோ. வாயை மூடிட்டி, பண்ணதையும் பண்ணிவிட்டு நக்கல் வேறையா உனக்கு. சரி, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த பிரச்சனைக்கு நான் தான் முடிவெடுக்கணும். ஏக்கா, என் மாப்பிளைக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியாளா? இவ்வளவு கூட்டத்திலயும் தைரியமா பேசுறாரு. ஆமா, உன் மாப்பிள்ளை நல்ல தைரியமா தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு பாப்போம்.
ஏக்கா என் மாப்பிள்ள நான் தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு எடுப்பேன்னு சொல்லுதாரல, அப்ப நல்ல முடிவா தான் இருக்கும். ஏற்கனவே தங்கச்சியை பத்தி நல்லா தெரியும் பாத்தியலா, இனி தங்கச்சிக்கு நல்லா ஆப்பு வைக்க போறாரு. என் சம்மந்திகாரிக்கு மாமியார் தான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவோ, இனி என் மாப்பிள்ளையும் அவ தங்கச்சியை பார்த்து பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டி அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்க. ஆமா, உன் மாப்பிள்ளை இன்னும் தங்கச்சியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாருல, இப்போ நல்ல முடிவை தான் எடுக்க போறாரு பாரு. உன் சம்மந்திகாரி பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா போறா. என்ன மக்கா சொல்லுத? ஆமாமா, இந்த பிரச்சனைக்கு நான் தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். மச்சான், மாப்பிள்ள, இன்னைக்கு இங்க நடக்கப்பட்ட பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் தானே. என்ன சொல்லுத மச்சான்? ஆமா, நம்ம காலேஜ்லயும் ஒன்னா படிச்சோம், ஆபீஸ்லயும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப உன் நல்ல குணத்தை பார்த்துதான் என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கே தோணுச்சு. ஏ அப்பா, என் புருஷனுக்கு என்ன நல்ல மனசு. சரிடே, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இப்ப அத பத்தி பேசி என்னத்துக்கு? அதுக்கு இல்லடே, என்னாலதானே என் தங்கச்சியை உனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்ப நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு காரணமா இருந்ததே நான் தானே. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணமே என் தங்கச்சி தான். அதனால இந்த பிரச்சனையில முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு. இங்க பாரு தம்பி, அதுக்குனே உன் தங்கச்சியை மன்னிச்சலாம் மறுபடியும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. இல்லதே, நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம். அதே மாதிரி உங்க முடிவையும் நான் ஏத்துக்கிடுதேன். நீங்க உங்க மகனுக்காக கொடுத்த இடத்துல அவங்க வீடு கட்டி இருக்கட்டும். ஆனா என்ன தம்பி ஆனான்னு இழுக்க? இதே அது அவங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் தனியா வாடகைக்கு தானே இருக்க சொல்லுதீங்க. ஆமா, அவங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் தனியா வாடகைக்கு வீடு எடுத்து தான் இருந்தாகணும். என் வீட்ல நான் சேர்க்க மாட்டோம்ல. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் தே, அவங்க வெளியே வாடகைக்கு எடுத்து இருக்க வேண்டாம். என்னல சொல்லுத? ஏமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளே ஒரு வீடு வாடகைக்கு தானே கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். அதுக்கு இப்ப அந்த வீட்டுல வாடகைக்குன்னு யாரும் வரல, நம்ம சும்மா பூட்டி தானே வச்சிருக்கோம். அதனால வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் அந்த வீட்லயே இருக்கட்டும். அட பாவி மனுஷா, என்ன நீயா பேசியது? எங்க அண்ணே நீயா பேசியது? என்னல சொல்லுதா? ஏமா, இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்ததுதான். தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருப்பாங்க. என்னால என் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதனால அவனை இனிமேல் நான் கஷ்டப்படவே விட மாட்டேன். அட பாவி மனுஷா, முடிவெடுக்கன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில ஏன் தலையில இடிய தூக்கி போட்டுட்டார. என்ன சின்ன பண்ணி உன் மாப்பிள்ளை இப்படி சொல்லுதாரு? எனக்கு ஒண்ணு புரியலக்கா, நானும் அதுதான் முழிச்சுக்கிட்டு நிக்கேன். என் சம்மந்திகாரிக்கு ஆப்பு வைக்க போறாரு பார்த்தா கடைசியில எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சு விட்டாவல. இப்பதான்க்கா கொஞ்ச நாளா இவ பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். அது இந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்க பாத்தியாலா? சரியான கூறு கட்ட மனுஷன். பின்ன தங்கச்சி மாதிரி தானே அண்ணனும் இருப்பாரு, இடி விடுவான். கடைசியில எனக்கு ஆப்பு வச்சு போட்டார. இது என்னடா வேலையில போற ஓனனை பிடிச்சி வீட்டுக்குள்ள விட்ட கதையெல்லாம் இருக்கு. எங்க அண்ணனை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. எங்க அண்ணனா எங்க அண்ணன் தான். என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான். அதான் தங்கச்சியை பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிடணும்னு எங்க அண்ணன் நினைக்கான். ஆமாட்டி, பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிடணும்னு நினைக்காரு. கடைசியில உங்க அண்ணன் தங்கச்சி கிட்ட மாட்டிக்கிட்டு நாலாட்டி முடிக்க திமிரெடுத்தவா. மாமியார் வீட்டுல இருந்தாலே பாதி பிரச்சனையை உண்டு பண்ணி இங்க கொண்டுட்டு வருவா. இப்ப ஏத்த வீட்லயே இருந்தான்னா அவ்வளவுதான். ஏக்கா, என் மாப்பிள்ள முடிவெடுத்தாருல, அதே மாதிரி நானும் ஒரு முடிவெடுக்க போறேன். என்ன சின்ன பண்ணு இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு முடிவா சொல்லிட்டு இருக்கியே? ஏக்கா, ஆளாளுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்கட்டும், ஆனா நான் ஒரு முடிவு எடுத்தே தான் தீருவேன். என்ன சின்ன பண்ணு? அவங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் அவங்க ஏத்தாப்புல வீட்டுல தான் அவங்க குடியிருக்க போறாங்களா, அதே மாதிரி அவங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல போய் இருக்க போறேன். மருமகளே, அப்படி எல்லாம் சொல்லாத. என் மவனையும் மவளையும் நம்பி நான் இல்ல, ஒண்ணு மட்டும் தான் நம்பி நான் இருக்கேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேனா அப்புறம் பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம நான் இருப்பேன். ஏன், அதான் உங்க மகா ஏத்தாப்புல வரப்போறாள். அப்புறம் என்ன, உங்க மகன் தான் பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அவன் ஒரு லூசு பையன். அவன் முடிவெல்லாம் ஒரு முடிவா நீ எடுத்துக்கிடாத. அவன் காலையில எந்திரிச்சு குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போனான்னா ராத்திரி தான் வருவான். இடப்பட்ட நேரத்துல வீட்டுல இருக்கப்பட்டது நம்ம தானே. நம்ம தான் மருமகளா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இங்க பாருங்க தே, உங்களுக்கே தெரியும் எனக்கும் என் சம்பந்திகாரிக்கும் ஒத்து வராதுன்னு. உங்க மக கிட்ட எனக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருக்காண்டா மருமகளா, நீ என் மக கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காண்டா. அவன் நம்ம வீட்டுல இருக்க போறது இல்லல, ஏத்தாப்புல உள்ள வீட்டுல தானே இருக்க போறா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாப்போம், அவ பாட்டுக்கு அவ வேலையை பாப்பா. ஆமா, அவ வேலைய பாப்பா. என்னென்ன வேலைய பாப்பான்னு எனக்கு தானே தெரியும். மருமகளா, என்ன இருந்தாலும் என்ன கை விட்டுறாத மருமகளா. என்ன பண்ணு சொல்லத கேளு. உங்க மாமியார் பாவம். உங்க மாமியார் அவங்க மகளை கூட நம்பல, ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்காவோ. நீ பாக்கல உன் சம்மந்தியாரி மேல உள்ள கோவத்துல அவங்கள விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறது சின்ன பொண்ணு. எங்க மாமியாருக்கு என் மேல உள்ள பாசம் கூட என் புருஷனுக்கு இல்லையா? இருக்கட்டும், தோசை கரண்டி அடுப்புல பழுக்க காய்ச்சி இந்த மனுஷனுக்கு சூடு வச்சு போடுதே. மருமோனே, அப்பா முடிவு எடுத்தாச்சுல. உங்க தங்கச்சிக்குள்ள பொருள் எல்லாம் எங்க வீட்ல கிடக்கு. ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் அள்ளிட்டு வந்துருங்க. ஆமாண்ணே, மைனிக்குள்ள பொருள் எல்லாம் நான் எடுத்துட்டு போனோம்ல, அதை எங்க அத்தை ஓட்ட உடசல் பொருள்னு சொன்னாவோ. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க ஆக்கர் கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி நானும் மைனியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுதோம்.
ஆக்கர் கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி திங்க போறலாம். பேசாம இவளையே ஆக்கர் கடையில போட்டா என்ன? அத்தா வாங்க நம்ம வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம். வா ரமேஷ், நானும் உங்க கூட வாரேன். என்ன மச்சான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்ட? இங்க பாரு ரமேஷ், நான் முடிவு எடுத்ததுதான். வா வீட்டுக்கு போய் ஒரு வண்டியை பிடிச்சி எல்லா பொருளையும் எடுத்துட்டு வருவோம். சரி மச்சான். என்னை நானும் கூட வரேனே. வீட்ல பொருள் எதெல்லாம் ஏங்குள்ளதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி வா போவோம். எனக்கு அடிச்சது லக்கி பிரைஸ். முன்னாடி எல்லாம் மாமியார் வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வருவேன். ஆனா இப்ப என்னடான்னா என் நிலைமையே தலைகீழா மாறி போயிட்டு எங்க மாமியாரே உங்க அம்மா வீட்டு பக்கத்துல போய் இருந்துக்கன்னு சொல்லிட்டாவோ. அதுவும் எங்க அண்ணன் எடுத்த முடிவு. அண்ணே யாரண்ணே மண்ணுல ஒன்னாட்டம், உன்னோட முடிவாலே எனக்கு கொண்டாட்டம். மைனி எங்க மைனி இவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டு எத்தனை நாளாச்சு. மைனி ஐயோ மைனி. ரேவதி வா வீட்டுக்கு போவோம். தெரியுமா அண்ணன் வீட்டுக்கு போறான்ல, அண்ணன் கூட போங்க. ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு பாத்துங்க. நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரி மக்கா, அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு என்ன? சரி பெரியம்மா. யாருக்கிட்ட இவங்க வேலையை காட்டலாம்னு பார்த்தாவோ. ஐயோ பிரச்சனை இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி சின்ன பொண்ணக்கா, எங்க பெரியம்மாவை ஏத்து என்னால எதுவும் பேச முடியல. ஏன் சம்மந்திகாரி பண்ண வேலைக்கு நீ என்ன பண்ணுவ ரேவதி? இல்லக்கா, என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாத்துடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும்னு நினைச்சிட்டு தான் நான் எந்த விஷயமும் பெரியம்மா கிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டோம்ல. என்ன சொல்லுத ரேவதி? பாருங்கக்கா நான் என்ன பண்ணுவேன்னு. திமிரு பிடிச்சவளா இருட்டி வாரேன். சரி ரேவதி நல்ல பிள்ளை, பாவம் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு போறா. ச்சே, ஏன் சம்மந்திகாரியால கடைசி ஏன் நிலைமை இப்படி ஆகும்னு நானும் நினைச்சு கூட பாக்கலக்கா. எவ்வளவு சந்தோஷமா போற பத்தியா மாமியார் வீட்டுக்கு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு. வரட்டும், அவ பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்தான்னா பிரச்சனை இல்ல. ஆனா என்கிட்ட வந்து ஏதாவது வம்புக்கு வந்தா அப்புறம் பாருங்க என்ன நடக்குன்னு. ஆனா வாமாப்ல இந்த முடிவு எடுப்பாம்னு நான் கனவுல கூட நினைக்கலமா சின்ன பொண்ணு. நானே நினைக்கலையாக்கா, அப்புறம் நீங்க எப்படி நினைப்பிய? அந்த மனுஷனுக்கு இருக்குல்ல அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து கடைசியில என் தலையில மிளகாவா அரைச்சு போட்டாவோ. இல்ல மருமவள, எல்லாருமா சேர்ந்து என் தலையில தான் மிளகாவா அரைச்சு போட்டாவோ. என் மருமவ கிட்ட மட்டும் அவ வால் ஆட்டட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு வாரியல் பிஞ்சிரும். ஐயோ இப்படி ஒரு தங்கமான மனசுக்காரிய நான் பார்த்ததே இல்லம்மா. மேனகா மாமியாருக்கு அப்படி ஒரு தங்கமான மனசு. மருமவளை பத்தி போட்டு கொடுத்தோம்ல, அதுக்கு எனக்கு என்ன நன்றி சொல்லிட்டு போறாங்க. இந்த ஊர்ல என்ன பெருமை என்ன யாருமே பேசுனது இல்ல. ஆனா மேனகாவோட மாமியார் என்ன பெருமையா பேசிட்டு போறாவோ. என்ன அவங்க வீட்டுக்கு விருந்துக்கலாம் ஒரு நாள் வாட கூட்டிட்டு போறாவோ. என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசி நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. அவங்க என்ன பெருமையா பேசும் போதெல்லாம் எனக்கு புல்லரிச்சு போச்சு. இப்படி ஒரு தங்கமான மனசு மாமியாரையே இந்த மேனகா இப்படி பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த மேனகா சரியான கூமுட்டா. இப்படியாப்பட்ட மாமியார் கிட்ட நல்ல மருமகளா நடிச்சு அவங்கள கைக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு இந்த மேனகாவுக்கு துப்பு இல்ல. சரியான கிறுக்கி இந்த மேனகா. அப்படியாப்பட்ட மாமியார் கிட்ட போய் சண்டை போட்டு கிடக்க பாரு. ஒரு 4 வார்த்தை மாமியார் கிட்ட பெருமையா பேசினானா அப்படியே மாமியார் மயங்கி போயிருவாங்களா. எட்டி நீங்க வைக்க குழம்புதான் நல்ல ருசியா இருக்கு, நீங்க வீட்டை தூத்து பெருக்கினாதான் வீடு சுத்தமா இருக்கு, உங்களை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாராவது உண்டாத்தே அப்படின்னு பெருமையா 4 வார்த்தை எடுத்து விட்டேன்னா மாமியார் உனக்கு நல்ல பக்கபலமா இருந்திருப்பாவோ. வீடு சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் மகன் பேர்ல எழுதாம மருமக பேர்ல எழுதி அழகா வப்பாவல. அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுவிட்டு இங்க மைனிக்காரி கூட சண்டை போட்டுட்டு சோத்த தின்னுட்டு கிடக்கா. சரியான கிறுக்கி. இப்படியாப்பட்ட மாமியார் எனக்கு மட்டும் வச்சிருந்தாவண்ணா ஐயோ இந்நேரம் நான் அந்த ஊருக்கே மகாராணியா மாறி இருப்பேனே. சரி என்னத்த செய்ய, யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோ அதானே கிடைக்கும். கூப்பிட்ட மரியாதைக்காகவாது சுசீலாம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வரணும். ஏக்கா கீதாக்கா. யாரு மாதிரி கீதாக்கான்னு என்ன பாசமா கூப்பிடுறது. ஏக்கா திரும்பி பாருங்க, நான் தான் ரேவதி. நீயாமா? ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேனகா மாமியார் என்ன பெருமைப்படுத்திட்டு போனாவோ. இப்ப மேனகா சம்மந்திகாரி வந்திருக்கா. நமக்கு ஏதாவது சன்மானம் தரதுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கேன். இப்படியே ஒரு 500 1000 ரூபாய் தருவா, வாங்கி எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். ரேவதி வாமா, உங்க சுசீலா பெரியம்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு போனா பாத்துக்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. எங்க பாரு ரேவதி, எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிடிக்காது பாத்துக்க. அப்புறம் அது நீங்க வந்து எனக்கு சன்மானம் தருவியா, ஒரு 100 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தருவியங்கிற ஒரு நினைப்புல நான் அந்த காரியத்தெல்லாம் பண்ணல பாத்துக்க. உன் மைனிகாரிய பத்தி உங்க பெரியம்மா கிட்ட போன் பண்ணி சொல்ல வேண்டியது என் கடமையாக்கும். ஏன்னா பாவம் பத்தியா இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உங்க பெரியம்மா தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அந்த நல்ல மனசுக்காரங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமேங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் போன் பண்ணி சொன்னேன் பாத்துக்க. அதனால நான் என் கடமையை தானே செஞ்சேன். சுசீலாம்மா என்ன பாராட்டுனதே போதும். நீ என்னோட சின்ன பிள்ளை தானே, நீ எல்லாம் என்ன ஒண்ணு பாராட்டாண்டமா. உங்க பெரியம்மா என்ன கூப்பிட்ட மாதிரி ஒரு நாள் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் என்னமா. ஏக்கா எங்க பெரியம்மா உங்களை விருந்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் என்னுடைய சன்மானத்தை உங்களுக்கு தர
வேலை வெட்டி இல்லாம திமிர் எடுத்து போய் திரியுதியே. இப்படி எல்லாம் சொல்லாதமா ரேவதி. உங்க பெரியம்மா வேற என்ன பாராட்டிட்டு தானே போனாவ. எங்க பெரியம்மா பாராட்டிட்டு தான் போவாங்க. ஏன்னா அது மாமியா மருமக பிரச்சனை. நான் அத பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கல. என்னால வந்த ஒரு பிரச்சனையை நானே எங்க பெரியம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னு மறைச்சிட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா இங்க இருந்து போன் பண்ணி எங்க பெரியம்மா கிட்ட சொல்லி சண்டைய மூட்டி விட்டுருக்கீங்க. அப்படிதானே? நான் நல்ல காரியம் தானே பண்ணினேன் ரேவதி. உனக்கு இவ்வளவு கோபம் வருது. ஆமா ஆமா, அப்படியே நல்ல காரியம் தான் பண்ணி பாட்டியே. உன் மைனிகாரி இப்ப அங்க இல்லைன்னா உங்க பெரியம்மா நிம்மதியா இருப்பாவல்ல. எங்க பெரியம்மாவுக்கு மருமகளை எப்படி சமாளிக்கணும்னு எல்லாம் தெரியும். நான் அத பத்தி எல்லாம் கூட கவலைப்படல. என்னால வந்த ஒரு சின்ன பிரச்சனையால இப்ப சின்ன பொண்ணுக்கு கஷ்டப்பட போறாங்களே, அத நினைச்சுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த நிலைமைக்கு ஆளக்கிட்டது நீங்க தானே. யாதாடி அம்மா ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு அடி அடிக்கால. என்னால தாங்க முடியலடா சாமி. போட்டு கொடுத்தது தப்பா. திமிரு பிடிச்ச கீழாக்கா, உங்களை எல்லாம் இப்படி அடிக்க கூடாது. தலைகீழ கேட்டு தொங்க விடணும். யாதாடி தலைகீழ கேட்டு தொங்க விட்டுறலாமா? இவளுக்கு மேனகாவே பரவாயில்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சலாம் போல இருக்கு. என்னது கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கா? யாதாடி இவன் செஞ்சாலும் செஞ்சு போடுவாமா? யாதாடி மேனகாவும் இப்படிதான் இவகிட்ட அடி வாங்கியிருப்பாளோ? அவ இவகிட்ட அடிய வாங்கினாலும் வெளிய காட்டியிருக்க மாட்டாளே. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா அவ்வளவுதான். அப்புறம் என்ன சட்னி ஆக்கி என் கிட்னியவே எடுத்து போடுவா. நைஸா எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். இதடா எங்க ஓடுறியா? எங்க போனாலும் உங்களை நீங்க விடவே மாட்டேன். ரேவதி என்னாச்சு? நாலுமணி என்னாச்சு ரேவதி? ஏக்கா நீங்களா? என்னாச்சு ரேவதி? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கா? சின்ன பொண்ணுக்கா ரொம்ப சாரிக்கா. என்னால தானக்கா உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம் எல்லாம். என்ன சொல்லுதா ரேவதி? ஏக்கா என்னால வந்த பிரச்சனையால தானே இப்ப என் மைனிகாரி உங்க வீட்டு பக்கத்துலயே குடி வர போறாங்க. என் மைனிகாரி தொந்தரவு இல்லாம இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்திருப்பீங்க. இப்ப ஏத்தாப்ல வீட்டுக்கே குடி வர போறாங்க. என்னென்ன பாடுபடுத்த போறாளோ. இங்க பாரு ரேவதி, அதுக்கெல்லாம் போட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லக்கா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே. நான் எங்க பெரியம்மா கிட்ட அந்த ஜூஸ் பிரச்சனை எல்லாம் சொல்லாம தான்க்கா இருந்தேன். ஆனா அந்த நாலு முடி கீழாக்கா இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எங்க பெரியம்மா கிட்ட சொல்லிருக்காவோ. அதான் எனக்கு இருந்த கோவத்துல அந்த கீழாக்கா நாலு முடிய அடிச்சு மிதிச்சு போட்டேன். என்ன சொல்லுதா ரேவதி? ஆமாக்கா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாலு முடி தானே. அதான் அடிச்சு மிதிச்சு துவைச்சு போட்டோம்ல. ஐசா எஸ்கேப் ஆயிட்டாவோ நாலு முடி. ஏ ரேவதி எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதுக்கா. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் எப்படி யாருக்கும் தெரியாம எங்க பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காவ பாத்தீங்களா? எனக்கு கோவம் வராம என்னக்கா செய்யும்? சரி விடு ரேவதி, அது எப்படியும் மாமியா மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். அக்கா எங்க மைனிக்கு எங்க பெரியம்மாவுக்கு பிரச்சனை நான் ஒண்ணும் வருத்தப்படல. அதுக்காக நான் ஒண்ணும் கோவமும் படல. இப்ப இந்த பிரச்சனையால என் மைனிகர் எங்க வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துருவாவோ. ஆனா சின்ன பொண்ணக்கா வீட்டுக்கு ஏத்தாப்லயே குடி வந்து இந்த அக்காவலக்கா கஷ்டப்படுத்துவாவோ. என்னால சின்ன பொண்ணக்காவுக்கு கஷ்டம் வந்துட்டேன்னு தான்க்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாரு ரேவதி, நீ என் மேல நல்ல பாசமா இருக்கா, எனக்கு அது நல்லா புரியுது. ஆனா நான் கஷ்டப்படுவேனேன்னு நீ ஒண்ணு நினைக்காத. என் சம்மந்திகாரி இனிமேல்லாம் என்கிட்ட வாலாட்டவே முடியாது. இல்லக்கா என் மைனிகாரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேணும்னே எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டை நடக்கா மூட்டி விடுவாவோ. இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டுலாம் நீ நினைக்கவே நினைக்காத. உன்னால இந்த பிரச்சனை ஆகாட்டாலும் என் சம்மந்திகாரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாமியார் வீட்டுல இருந்து எப்படிடா கிளம்பி இங்க வரலாம், இல்லன்னா தனி கொடுத்தன போகலாம்னு தான் அவ ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப உங்க பெரியம்மா வந்து சண்டை போட்டு அவளை வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லதே அவளுக்கு சந்தோஷம் தான். ஆனா அவ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சங்கடப்படுத்துவா கஷ்டப்படுத்துவான்னு நீ எதுவுமே நினைக்க வேண்டாம். ஆமா ரேவதி, நீ எதுவுமே சங்கடப்படாதம்மா. இங்க ஒரு பிரச்சனையும் ஆகாது. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிட்டோம். அதுக்குள்ளக்கா என்னால இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னாக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரேவதி, நாங்களே 4 முடியாதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு கிடந்தோம். ஆனா இன்னைக்கு 4 முடிக்கு உன் கையால அடியும் மிதியும் வாங்க வேண்டிய நிலைமை. ஆமாக்கா என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நான் எங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா அதையும் இங்க இருந்து ஃபோன் பண்ணி எங்க பெரியம்மா கிட்ட சொல்லிருக்காவ பாத்தீங்களா? அதுக்கு தான் எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஆனா அந்த நாலு முடிய எவ்வளவு அடிச்சு மிதிச்சாலும் அறிவே வராது. இங்க பாரு ரேவதி, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்கிடாத. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. ஆமா ரேவதி, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்கிட்டாத. நாங்க பாத்துக்கிட்டோம். சரியா? நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஆட நீ வேற, இதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்கணும் அவசியமே இல்ல. சரிக்கா நான் கிளம்புதேன்னா. சரி ரேவதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. சரிக்கா. ஏக்கா போயிட்டு வரேன்னா. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. சின்ன பொண்ணு ரேவதி பாவம் பத்தியா, அவளாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டுன்னு மனசு ரொம்ப வருத்தப்படுத பத்துக்க. ஆமாக்கா, அப்படிதான் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. 4 மணிக்கு ரேவதி கிட்ட வாங்கின அடியும் மிதியுமே இன்னைக்கு காணும். நாளைக்கு பாத்துக்கிடலாம்க்கா. ஆமா சின்ன பொண்ணு வா போவோம். என்னங்க இவ்வளவு நேரமாக்கிட்டு இருக்கிய? சீக்கிரமா மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம வண்டில போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புவோம். எடி இங்க என்ன ரன்னிங் ரேஸா நடந்துகிட்டு இருக்கு? நான் மூட்டையை தூக்கிட்டு ஓடியே வர்றதுக்கு எங்க நேரம் ஆகுதுலாங்க, வீட்டுக்கு போகணும்ல, அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். நேரம் ஆகுதுன்னா நீயும் போய் மூட்டை முடிச்செல்லாம் போய் எடுத்துட்டு வா. இங்க பாருல, அவ மட்டும் என் வீட்டு நடையில காலை வச்சா காலை தரிச்சு விடுவேன். தரிச்சு
பாத்தீங்களா உங்க அம்மா சொன்னத? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மாவுக்கு அது பொறுக்காதுல்ல. எம்மாடி தாயே, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். இந்த மூட்டையை வாங்கி வண்டியில வை. இவ வாயை திறந்தாலே பிரச்சனை தான். ஏத்தே, இவ்வளவு நாளா என் மருமக வீட்டுக்கே வரமாட்டக்கா. ஒரு வாரத்துல 5-6 நாள் அம்மா வீட்லயே போய் இருந்துருதா. அப்படி இப்படி என்ன ஏசிக்கிட்டே இருப்பேல. இன்னைக்கு உங்க வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வச்சுட்டானா? இருக்கி சரியான பைத்தியக்காரி. மாமியார் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லது இவளுக்கு சந்தோஷம் போலுக்கு. ஏங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. இந்த புடி ஏல, வீட்டை காலி பண்ணுதேன்னு சொல்லிக்கிட்டு வீடு மொத்தமா ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிடாதீல. ஏத்தே, உங்க பொருள் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏம்மா, நம்ம வீட்டு பொருள் எதையுமே நான் எடுத்துட்டு போகலம்மா. அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தாள்ல, அந்த பொருளை மட்டும்தான் எடுத்துட்டு போறேன். கேட்டுக்கிடுங்க மாமியார, திமிரு பிடிச்சவா. ஆமா ஆமா, அப்படியே அம்மா வீட்ல இருந்து நிறைய பொருள் அள்ளி எடுத்து கொண்டு வந்துட்டாள்ல. 2-3 சாக்கு மூட்டையும் ஒரு கட்டப்பையும் தூக்கிட்டு போற. இதுக்கு ஒரு பேச்சு வேற. ஏங்க, நம்ம பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுல, கிளம்புவோமா? கிளம்பலாம். ஏதே, நாங்க கிளம்புறோம். வாமா தாயே, நீ எப்ப இங்க இருந்து கிளம்புதியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. இவகிட்ட எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இல்ல. அம்மா, போயிட்டு வரேன்னா? சரிமாக்கா, போயிட்டு வா. இவகிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துட்டேன்னா உன் ஃப்ரெண்ட் அங்க இருக்கானேன்னு தான் உன்னை நம்பி விடுதேன். சரிம்மா, நான் பாத்துக்கிடுதேன். சரி சரி, சீக்கிரமா கிளம்பு. ஏல, ஒரு நிமிஷம் நில்லு. ஏம்மா, என்னாச்சு? ஒருவேளை மாமியார் எனக்கு சீதனமா ஏதாவது தர போறாங்களா? இந்தால உன் பொண்டாட்டி சீதனமா கொண்டுட்டு வந்த பொருள் இத மறந்து விட்டுட்டு போறீங்களா? என்னம்மா, எல்லாம் அழுக்கு பாத்திரமா இருக்கு. ஆமா, இப்படிதான் அம்மா வீட்ல இருந்து கொண்டுட்டு வந்தா சீதனம்னு. அதான் அப்படியே கிடக்கு, எடுத்துட்டு போல. இப்ப இது எல்லாத்தையும் மறந்து இங்கே விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன்னு உன் பொண்டாட்டி அதையும் கதையா கட்டுவா. மாமியாரா, நீங்க ரொம்ப தான் உசாரு. பின்ன உன்ன மாதிரி மருமகிட்ட உசாரா தான் இருக்கணும். இந்தால புடி பாத்திரம். ஐயோ, வீட்டுக்கு போன உடனே பாத்திரம் கழுவுற வேலைய வச்சு பட்டாளா? என்ன வண்டி கிளம்பட்ட? ரைட் ரைட். சப்பாடா, மழை பெஞ்சு வாஞ்ச கதையெல்லாம் இருக்கு. என்னங்க, 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடுங்க. இனி மருமவ தொல்லை எனக்கு இல்ல. ஏங்க, சொல்லத கேளுங்க, பைய விடுங்க. சின்ன பண்ணு, நான் சொல்லது கொஞ்சம் கேளுடி. ஆமா, இவ்வளவு நாளா நீங்க சொன்னதை எல்லாம் கேட்டாச்சு. இனிமேல் உங்க பேச்சு கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. பைய விடுங்கன்னா விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு அதை கொஞ்சமாவது கேளுடி. பாருங்க, ஏற்கனவே உங்க மேல நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். தயவு செஞ்சு பைய விடுங்க, நான் கிளம்பணும். இடி போகாதடி சின்ன பண்ணு, உங்க அம்மா வீட்டுக்கு போகாதடி, சொல்லத கேளு. நான் எதுக்கு போகாம இருக்கணும்? உங்களுக்கு உங்க தங்கச்சி தானே முக்கியம். உங்க தங்கச்சி இங்க வந்தாலே பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இருந்துமே பெரிய இவர் மாதிரி என் தங்கச்சி என் வீட்டுக்கு எய்தாப்புல உள்ள வீட்டுலதான் இருப்பான்னு பெரிய பெருமையெல்லாம் சொன்னீரு. அது நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு கொஞ்சமாவது கேளுடி. பாருங்க, இனிமேல் உங்க பேச்சு கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சி இங்க வந்துருவா. இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். உங்க தங்கச்சி எப்ப இங்க இருந்து கிளம்புதாலோ அப்பதான் நானும் எங்க அம்மா வீட்டுல இருந்து திரும்ப இங்க வருவேன். இங்க பாருமா, சின்ன பொண்ணு பைய தூக்கிக்கிட்ட அம்மா வீட்டுக்கு கிளம்புதேன்னு நிக்கா. ஓஹோ, அதுவா? சரி சரி. சின்ன பொண்ணு, நான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு உனக்கும் தெரியும்லாட்டி. அதே மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுல இருந்து நான் மாறவே மாட்டேங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல. ஆஹா, இவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு போகாம தடுக்கணும்னு நாம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருக்காள. பேஸ் பேஸ், காபி நல்ல ருசியா இருக்கு. எம்மா, உனக்கு என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்னடா அக்கறை இல்லன்னு என்ன பார்த்து சொல்லிட்ட? பின்ன என்னம்மா, என் பொண்டாட்டி என் மேல கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புதேன்னு நின்னுகிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா அப்படியே உட்கார்ந்து காப்பிய ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, காப்பிய ரசிச்சு ருசிச்சு தான் குடிக்கணும். என்னமக்கா, காப்பி அவ்வளவு ருசியா இருக்கு. என் மருமவ போட்ட காப்பி என்ன ருசி தெரியுமா? பேஸ் பேஸ். இவன் என்னமா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உன் மருமவ கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. இங்க பாருல, என் மருமவ வீட்டை விட்டுலாம் கிளம்ப மாட்டா. என்னமா சொல்லுத? ஆமல, என் மருமவ என்ன விட்டுட்டுலாம் அவ அம்மா வீட்டுக்கு கோவப்பட்டு போக மாட்டா. என்னமா சொல்லுதா? ஆமல, என் மருமவ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிதான் வச்சிருக்கா. என்ன விட்டுட்டுலாம் என் மருமவ போக மாட்டா. மருமவள, அப்படிதானே? இங்க என்ன நடக்கு? எங்க பேக்க விடுங்க. போகாத சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, நீங்க உங்க தங்கச்சிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் கோவப்பட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலாம்னு தான் இருந்தேன். ஆனா என் மாமியாருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருக்கேன். சின்ன பொண்ணு, நான் சொல்ல வர்ற விஷயத்தை மட்டும் முழுசா கேளுடி.
நீங்க என்ன சொன்னாலும் நான் இனிமேல் கேட்கவே மாட்டேன். சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிருடி. என் தங்கச்சிய நம்ம வீட்டுக்கு ஏத்த வீட்டுல குடி வைக்கிறதுக்கு காரணமே என் மாப்பிள்ளதாம் டி. என்னது ரமேஷ் அண்ணனா? ஆமாட்டி, என் மாப்பிள்ளதாம் டி காரணம்.